media is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. புடலங்காயை வச்சு எப்படி வணக்கிறதுன்னு பாருங்கள். எப்படி வணக்கிறதுன்னு பாருங்கள். இது வந்து புடலங்காய் வந்து உடம்புக்கு நல்லது, நீர் சத்து. 2 புடலங்காய் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றி ஒரு வதக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றி ஒரு வதக்கிட்டு இருக்கோம். இது நல்லா வதக்கணும், நல்லா வேகணும் இல்லையா? அதனால் வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம். இது வந்து நாங்கள் கடலக்காய் பருப்பு போட்டிருக்கோம். கடலக்காய் பருப்புனா பச்சை கடலப்பருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை போட்டிருக்கோம். நல்லா வேவிட்டோம். இது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், எஸ்பியில் வாங்கின மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுவும் பாருங்கள், நல்லா ஒரு வதக்கினா தான் அடி பிடிச்சிடும். தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் நல்லா வேவும் போடலங்க. இதெல்லாம் உடம்புக்கு வந்து சத்து. தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும், அப்போ தான் நல்லா வேகும். வாரத்துக்கு 2 நாளைக்கு நாங்களாம் செஞ்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். புடலங்காவே நல்லாயிருக்கும். அது நீர் சத்து மாதிரி இருக்கும். கால் வலிக்கெல்லாம் நல்லது. இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் ஒன்று சுரண்டி கொண்டு போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். கடல நுனி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வணிகம் எடுத்துக்கிட்டோம். நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா வெந்துச்சு. இப்போ காய் வெந்துன்னா பாருங்கள், அதான் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். சுரண்டி வச்சுருக்கோம். இதை கொட்டுறோம். இதை கொட்டி இதை விட ஒரு வதக்குறோம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் வதக்குறோம். புடலங்காய் வந்து நீர் சத்துங்க, உடம்புக்கு நல்லது. நல்லா வதக்கிட்டோங்களா? இது வந்து பொரியலாகவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பயுமே வாங்குறது எஸ்ட்ரா கம்பெனியில் எங்கள் பையன் ஆர்டர் பண்ணோம். அதனால் வந்து அந்த கம்பெனியில் இருக்கிறதுனால அதை வச்சு நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சுவையான புடலங்காய் வறுவல் ரெடி.